ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிட்டின்ஸ். பிரவீன், எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் விஜய். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்? ஐபிஎல் 2026ஓட மேட்ச் நம்பர் 41, மும்பை இந்தியன்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன் வான்டே ஸ்டேடியம். ஸோ ரெண்டு டீம் பத்தி அனலைஸ் பண்ணி ப்ரிவியூ பண்ணி யார் ஜெயிப்பா, என்ன என்ன காம்பினேஷன் எந்த டீமுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத இன்னைக்கு ஃபுல்லா அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து வான்கடையில நடக்குது. வான்கடைன்னு நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய வீடியோஸ்ல வந்து வான்கடை பிச் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். வேர்ல்ட் கப் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு ரெட் சாயில் விக்கெட் தான், நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்க போகுது. ஒரு 200 210 அடிச்சாலும் இந்த கிரவுண்ட்ல பத்தாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு இருந்துருச்சு இந்த சீசன்ல. ஸோ ஒரு 200 220 அந்த மாதிரி அடிச்சாதான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு அது எல்லா கிரவுண்ட்லயும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த கிரவுண்ட்லயும் அப்படிதான் இருக்கும். ஸோ பிச் அனலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இது இந்த அந்த ஒரு அரேபியன் சீக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பிரீஸ் வரும், ஸ்விங் இருக்கும், ஏர்லி மூமெண்ட் இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் லேட்டாக டியூ வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துடும். ஆன்டி டியூ டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்றாங்க. பட் ஆனா இருந்தாலும் டியூ வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றதுனால சேசிங் டீமுக்கு ஆடட் அட்வான்டேஜ் இந்த ஒரு கிரவுண்ட்ல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு எடுத்து பார்க்கும்போது இந்த ரெண்டு டீம்ல மும்பை இந்தியன்ஸ் 9th பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்க 7 மேட்ச் விளையாண்டு ரெண்டு வின்ஸ் தான் இருந்திருக்காங்க. அண்ட் கடைசி மேட்ச் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 100 ரன் டெஸ்ட்ல ஜெயிச்சுட்டு 103 ரன் டெஸ்ட்ல வந்து தோத்துருக்காங்க சிஎஸ்கேவோட. அண்ட் எஸ்ஆர்எச் வந்து பார்க்க போனா ஒரு பியோர் ஒரு பிளண்டர். நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்டே பண்ணியிருக்க மாட்டோம் இந்த டீம் வந்து இந்த பொசிஷன்ல இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க, 8 மேட்ச்ல 5 வின்ஸ். ஸோ சைலண்டா இந்த டீம் வந்து டேபிள க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கு. உன்னோட தாட்ஸ் என்ன பிரவீன் இந்த ரெண்டு டீம் பத்தி? ஆஹ் விஜய், நான் ஒன்று சொல்றேன் விஜய். எஸ்ஆர்ஹெச்சை பத்தி நம்ம வீடியோ போடும்போது நம்ம அவங்களோட பவுலிங்கை ரொம்ப மட்டமா பேசணும். அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படிதான் இருந்தாங்க. திடீர்னு அந்த ரெண்டு பசங்களை புதுசா உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப புதுசா பேட் கமிங்ஸ் வேற டீமுக்குள்ள வந்துட்டாரு. சரியான பவுலிங் யூனிட்டா தெரியுறாங்க விஜய். அதே மாதிரி நம்ம அப்படியே இங்க பார்த்தோம் அப்படின்னா, மும்பையை பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு மேல அந்த டீம்ல என்ன வேணும்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு டீம் வச்சு 9th பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொன்னா யாருமே இதை நம்ப மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாருமே மும்பை டாப் 2ல முடிப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனா அவங்க லீஸ்ட்ல இருந்து டாப் 2ல இருக்காங்க. அப்படிங்கும்போது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா நம்ம இந்த வீடியோல ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் விஜய். எஸ், கண்டிப்பா அதை பத்தி நம்ம லைன் நம்ம வந்து அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். நீ வந்து எடுத்தோன்னே அந்த எஸ்ஆர்எச் பவுலிங் அட்டாக் பத்தி பேசும்போது கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் பத்தி பேசியே ஆகணும் பிரவீன். அதாவது அந்த பிரஃபுலிஞ்சே அண்ட் அந்த சாகிப் ஹுசைன். சாகிப் ஹுசைனோட ஸ்டோரி வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டோரி. இவர் வந்து ஒரு 21 வயசு வந்து ஒரு யங்ஸ்டர். ஸோ இவர் வந்து யார்கிட்டலாம் வந்து அதாவது ட்ரைனிங் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பரத் தான் இவர் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காருன்னா, அருண் அப்படின்னு நம்ம இந்தியன் டீம்ல இருந்தாரு. ஸோ அவருக்கு கீழே ஒரு பவுலிங் கோச்சிங் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெக்ராத்தோட அகாடமில அவர் வந்து பவுலிங் கோச் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேவோட நெட் பவுலரா இருந்தாரு. ஸோ சிஎஸ்கே ஏர்லியாவே வந்து இவர் வந்து பிக் பண்ணாங்க. ஆனா ஐபிஎல் வந்து இப்பதான் டெபியூ பண்றாருன்னு நினைக்கும் போது இவர் ஆல்ரெடி கேகேஆரோட 2024 வின்னிங் ஸ்குவாட்ல இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த சீசன்ல அவங்க வந்து எஸ்ஆர்எச் எடுத்தாங்க. இவரோட ஸ்டோரின்னு எடுத்து பார்த்தோம்னா, இவருக்கு வந்து ஒரு 4 பிரதர்ஸ் அண்ட் 2 சிஸ்டர். இவர் தான் எல்டஸ்ட், செகண்ட் எல்டஸ்ட். ஸோ இவர் தான் வந்து அந்த இதே காப்பாத்தினவங்க. இவங்க அப்பா வந்து பார்க்கும்போது ஒரு அன்றாட ஒரு வாழ்க்கைக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது தான் இவர் வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலரா இருந்திருக்காரு. இவருக்கு கிரிக்கெட் ஓரளவுக்கு நல்லா வரும். So அதனால நிறைய வந்து ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட் போய் ஆடி இருக்காரு. இவர் வந்து ஒரு ஒரு மேட்சுக்கு வந்து ஒரு 500 to 700 வாங்கியிருக்காரு. ஸோ அதை வச்சு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அங்க இருந்து தான் அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. அவரை வந்து ஒரு கோச் வந்து ஒருத்தர் வந்து பாக்குறாரு. அவரோட பேர் வந்து ராபின் சார். ஸோ இவர் தான் வந்து பாக்குறாரு. இவர் பார்த்துட்டு இவர் வந்து அப்படி அந்த டென்னிஸ் பால் வந்து லெதர் பால் ம். கிருஷ்ணாவை சொல்றாரு. அவர் வந்து அந்த அகாடமி, அந்த ஜென்னெக்ஸ் அகாடமின்னு அவர் இருந்தாரு. ஸோ ராபின் சார் அவரோட அகாடமில வந்து சேர்றாரு. அவரோட ஊர் வந்து பார்த்தோன்னா லக்னோ. இவர் ஒரு லக்னோல பீகார்ல இருந்து லக்னோக்கு கூப்பிட்டு போய் அவரை வீட்டிலே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து நீ நல்லா போய் கிரிக்கெட் ஆடு அப்படின்ட்டு நல்ல ஒரு பேக் பண்ண ஒரு கோச் தான் இவர். வேற யாரும் இல்ல, நம்ம வைபவ் சூரியவன்ஷியை வளர்த்த அதே கோச் தான் இவரு. இப்போ வந்து ஒரு கமெண்டேட்டரா இருக்காரு. ஸோ நம்ம இப்படி பேசப்பட்ட ஒரு பிளேயர் தான் வந்து சாகிப் ஹுசைன். இவர் வந்து பீகாரோட ரபடா அப்படின்னு சொல்லுவாங்க. 150 க்ரூஸ் பண்றாரு, சூப்பரா போடுறாரு. இவர் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்னால இவர் எப்படி வந்து உள்ள டீம்ல எடுத்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து
அண்டர் 19 பீகாருக்கு விளையாண்டாரு. ஸோ ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து சையத் முஸ்டாக் அலிலாம் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விக்கெட்ஸ் எடுக்க முடியலனாலுமே அவரோட பேஸ் வந்து எல்லாரையும் திரும்பி ஓகே பார்த்துச்சு. அவருக்கு டெபியூ கிடைச்சிச்சு. டெபியூலே 4 விக்கெட் எடுத்தாரு. இப்போ எஸ்ஆர்எச்ச அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மேஜர் ரோல் இவர் பிளே பண்றாரு. இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் விஜய். பிரஃபுல் ஹிங்கேவோட சாகிப் ஹுசேன் சூப்பரா பவுலிங் போடுறாரு. எந்த இடத்துல கொடுத்தாலும் நல்லா பவுலிங் போடுறாரு. அதே மாதிரி பிரஃபுல் ஹிஞ்சே வந்து நியூ பாலுக்காக தான் அவங்க வந்து எடுத்தாங்க. ஆனா அவர் வந்து அந்த மொதல் மேட்சை தவிர்த்துட்டு மீதி அடுத்த 2 மேட்சுமே நியூ பால்ல வந்து ரொம்ப மோசமா தான் பவுலிங் போட்டிருக்காரு. ஆனா டெத்துல வந்து நல்ல பவுலிங் போட்டாரு. நம்ம சிஎஸ்கே மேட்ச்லயும் பார்த்தோம். ஒரு குரூஷியலான ஓவர் போட்டு நல்ல கண்டென்ட் பண்ணாரு. போன மேட்ச்லயும் வந்துட்டு டெத்துல வந்து நல்லா தான் போட்டாரு. அப்படிங்கும்போது பேட் கம்மின்ஸும் சாகிப் ஹுசேனும் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் நாளைக்கு? கண்டிப்பா அவங்க 2 பேரும் தான் ஓபன் பண்ணுவாங்க. பேட் கமின்ஸ் வந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் அந்த டீமுக்கு வந்துட்டாரு. அவர் தான் கேப்டன்சி எடுத்திருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பா நீ ஆல்ரெடி சொல்லி இந்த டீமோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து ஒரு ரொம்ப வீக்னு கருதியிருந்தோம். பட் ஆனா இப்ப எல்லா டீம்ஸும் எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த டீம்ஸ்லாம் வீக்கர் பவுலிங் சொந்தமோ அந்தந்த பவுலிங் லைனப்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸ் யாதவ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அந்த அந்த ஒரு டீம்ல. அவங்க அதாவது அவங்க பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த் நினைச்சோம். அவங்க ஆனா அந்த பேட்டிங் தான் ரொம்ப வீக்கரா இருக்கு. So அப்படிங்கறதுனால எல்லா டீமோட பவுலர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்குது. அப்படியே நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு போனோம்னா ஏன் எந்த இடத்துல அங்க மிஸ் ஆகுது? எஸ் ஓகே, கண்டிப்பா கேப்டன்சி நம்ம பத்தி சொல்லி ஆகணும். கேப்டன்சி பத்தி பேசி ஆகணும். அது போக அந்த ஓப்பனிங் ஸ்லாட் அவங்களுக்கு இன்னும் செட் ஆகல ரோஹித் சர்மா இல்லாததுனால. ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு 30 to 40 ஈஸியா அடிச்சிருவாரு. ஒரு 70 எல்லாம் அடிப்பாரு. ஆனா இப்போ அந்த டனிஷ் மலிவர்ன்ற அந்த யங்ஸ்டரால அடிக்க முடியல. 2 மேட்ச் கொடுத்தாங்க. 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. டக்கா ஆனாரு. சோ அதனால அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்தா அந்த இடத்துல ஸ்லாட்டிங் பண்ணிருவாரு அவர் along with அவர் ஆனா அந்த சாண்ட்னர் இன்ஜுரி ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா கேசவ் மகாராஜ வந்து சைன் பண்ணிருக்காங்க. சாண்ட்னரை யார் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா நான் டேம் ஷூரா சொல்றேன் விஜய். அவங்களுக்கு வந்து வில் ஜாக்ஸை எப்படியாவது டீமுக்குள்ள எப்படிதான் கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப பார்த்தா அவங்களோட மெயின் பிளேயர் சாண்டனர் போயிட்டாரு. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ரூதர்ஃபோர்ட டிராப் பண்ணிட்டு வில் ஜாக்ஸ் ஆடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். இப்ப அந்த அவசியமே இல்ல. சாண்ட்னர் பதிலா எனக்கு எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் தான் வருவாரு. அதே மாதிரி இன்னொன்னு நான் வந்து முக்கியமா ஒண்ணு சொல்றேன் விஜய். அஹ் அவங்களோட எஸ்ஆர்ஹெச்சோட டாப் 3யுமே லெஃப்ட் ஹேண்டர். அந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், நம்ம வேர்ல்ட் கப்லயே பார்த்தோம் ஆஃப் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா ரொம்ப திணறி இருக்காங்கங்கும் போது நான் வந்து தைரியமா ஃபர்ஸ்ட் ஓவரே வந்துட்டு வில் ஜாக்ஸுக்கு கொடுப்பேன். நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நடக்குது பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் மும்பை மேட்ச்ல வாங்கல அகில் ஹுசைனும் 100 ஆகும்போது நல்லா பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பில்டர்ஸ் அழகன் அதையும் வச்சு கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணலாம். அழகன் மும்பை எல்லா சீசன்லயும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஹாஃப் சீசன் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பட் ஆனா கம்பேக் கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கை ஒரு ஃபீல். ஏன் பிரவீன் என்ன ஆச்சு? எந்த இடத்துல லேக்கிங்? நீ மும்பையோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொன்ன விஜய். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. உண்மையிலே சூப்பரா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பாதாள கிணத்துக்குள்ளே போனாங்க. திரும்பி அடுத்த ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. 100 ரன் வித்தியாசம் ஜெயிச்சாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தா அதே 100 ரன்ல கொடுத்து தோத்து போறாங்க. எனக்கு அவங்களோட இதே எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ அல்லாஹ் கசன்ஃபர் பத்தி நீ சொல்லிட்டு இருந்த விஜய். அல்லாஹ் கசன்ஃபர் வந்து ஒரு நியூ பால் பவுலர். அவருக்கு வந்து நியூ பால்ல கொடுக்கலாம். ஹர்திக் பாண்டியா அவர் வந்து ரொம்ப ரன் லீக் பண்ணாரு. இருந்தாலும் அவர் ஏன் அவ்வளவு கான்பிடென்டா வந்து பவுலிங் போடுறாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன். போன மேட்ச் சிஎஸ்கேவோட மேட்ச்ல நான் சொல்றேன். நீ வந்து இதை அக்செப்ட் பண்ணுவியான்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன பையன் அங்க பகத்துங்கிற ஒரு பையன் இருக்காரு. இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு வேர்ல்ட் கப்லயே வந்துட்டு டெத் ஓவர்ல போட்டா ஹர்திக் பாண்டியா இருக்காரு. இவ்வளவு நாள் நீ வந்துட்டு கான்பிடென்டா வந்து போலிங் போட்ட. ஏன் அந்த லாஸ்ட் ஓவர் நீ ஏன் போட வரல? நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 2 ஓவர்ல நீ 38 ரன் கொடுத்துருக்க. ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தோம். அங்க சஞ்சு சாம்சன் வந்து செமையா விளையாண்டுட்டு இருக்காரு. நாட் அவுட்ல இருக்காரு. அப்படிங்கும் போது அவருக்கு அகேன்ஸ்டா நீங்க தானே வந்து போட்டிருக்கணும். ஏன் அந்த பையன்ட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க? அண்ட் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் அல்லாஹ் கசன்ஃபர் வேற இருக்காரு. அவர் ஒரு நல்ல ஸ்பின்னர். ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பிளேல கூட ஒரு 2 ஓவர் தள்ளிக்கலாம். வில் ஜாக்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவருமே பவர் பிளேல தான் போடுறாரு. நம்ம எப்படி பார்த்தாலுமே வந்து ஜஸ்பிரீத் பும்ராக்கு மிடில் ஓவர்ஸ்க்கு நிறைய ஓவர்ஸ் கிடைக்கும். ஒரு நீ சொல்ற மாதிரி வில் ஜாக்ஸ் போட்டாருன்னா. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்கும் இந்த டீமுக்கு.
கண்டிப்பா விஜய். இப்போ வந்து வில் ஜாக்ஸ் வந்துட்டு பவர் பிளேல போட்டாருன்னு வச்சுக்கோயேன். பும்ராவ அங்க யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு ஓவர் வழக்கம் போல அந்த 4வது ஓவர், 5வது ஓவர் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. வில் ஜாக்ஸ், அல்லா கிருஷ்ணஸ்வர் போட்டுட்டு ஆஹ் எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா பவர் பிளேல வர தேவை இல்லையோன்னு எனக்கு தோணுது விஜய். அது உன்னோட கருத்து என்னன்னு நீ கொஞ்சம் சொல்ல. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல ரொம்ப அடி வாங்கியிருக்காரு. இந்த ஐபிஎல்லே வந்துட்டு 11ஓ 12ஓ எக்கனாமி வச்சிருக்காரு. அவர் எந்த இதுல வந்துட்டு அவர் வந்து பவர் பிளேல வந்து போடுறாருன்னு எனக்கு தெரியல. உன்னோட கருத்து என்ன விஜய் இதுல? ஆக்சுவலா அந்த டீம்ல எல்லாருமே அடிதான் வாங்குறாங்க. எல்லாருமே வந்து 8-9 கொடுக்குறாங்க. பட் ஆனா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு அவர் பவர் பிளேல. பட் ஆனா ரீசெண்டா ஒரு கேம், ரீசெண்டா கடைசி கேம், அதுக்கு முந்தின கேம்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் ஆனா அவர் எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல போட்டு தான் ஆகணும். அப்படின்னு வேற வழி கிடையாது இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் பவர் பிளேல போட்டிருக்காரு, போட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு, விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால மேபி ஒரு ஓவர் இல்ல 2 ஓவர் அது போடலாம். ஓகே, பார்க்கலாம். அவரோட கேப்டன்சியை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும் விஜய். நீ ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் நானும் சொல்றேன். கேப்டன்சி எஸ். ஆமா கரெக்ட் தான். நம்ம கேப்டன்சி பத்தி நம்ம பேசியே ஆகணும். அந்த ஓவர் ரொட்டேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்தோம் நம்ம 2 பேருமே. அந்த ஓவர் ரொட்டேஷன் கொடுக்கறது, நீ இப்ப மென்ஷன் பண்ணியிருந்த அந்த 20வது ஓவர் ஏன் வந்து அந்த டெபிட்டனுக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியா, கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா போட்டிருக்க வேண்டியது அதுதான். எஸ், ஈவன் தான் அவர் வந்து அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 19 எக்கனாமில இருந்தாரு. ஈவன் தோ அவர் கொடுத்துருக்கலாம், அவரே எடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் நிறைய இதோட முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு. அவரே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போட்டிருக்கலாம். அந்த யங்ஸ்டருக்கு கொடுத்தாரு. அவர் வந்து சிக்ஸர்ஸ் கொடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பா வந்து இவங்களுக்கு ஒரு கேப்டன்சியும் ஒரு இஷ்யூவா இருக்கு. பட் ஆனா டீமும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதையும் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, பிளஸ் கேப்டன்சியும் புவரா இருக்கு, கேப்டனும் ஃபார்ம்ல இல்லை. எல்லாமே இந்த டீமுக்கு வந்து ஒரு லக் இல்லைதான் சொல்லணும். விஜய், நம்ம சின்னதா நான் ஒரு சின்ன இதா சொல்றேன். நம்ம ஆர்சிபி மேட்ச்ல இருந்தே எடுத்துக்கோயேன். ஆர்சிபி அகைன்ஸ்டா ரஜத் படித்தர் ஸ்பின்னர் அகைன்ஸ்டா பொல பொலன்னு பொழப்பாருன்னு நமக்கு எல்லாமே தெரியும். கரெக்டா ரஜத் படித்தர் வரும்போது அப்பந்தான் வந்து இறங்கியிருக்காரு. ஒரு பால் பிடிச்சிட்டாரு. அந்த மொத பால் 4 சர்துல் தாக்கூர. அடுத்த ஓவரே வந்துட்டு மார்க்கண்டேட்ட கொடுத்தாரு. மார்க்கண்டே போட்டு பொழந்துட்டாரு மார்க்கண்டேவை. அதே மாதிரி போன மேட்ச் எடுத்தோம் அப்படின்னா டெவால் பிரேவிஸும் ஸ்பின்னரை நல்லா ஆடுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். டெவால் பிரேவிஸோட வீக்னஸ் வந்து ஒரு ஸ்லோயா ஷார்ட் பால் போட்டா அவர் வந்து அவுட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா டெவால் பிரேவிஸ் வரும்போது சாண்ட்னர்ல தூக்கி கொடுத்தாரு. அந்த ஓவர்லயும் 2 சிக்ஸ் போச்சு. இதெல்லாம் வந்து நீ என்ன விஜய், நம்ம நம்ம லைக் இதெல்லாம் வந்துட்டு நம்ம தான் யோசிக்கணும். ஒரு கேப்டனா வந்துட்டு அவர் தான் யோசிக்கணும். ஒரு பவுலிங் ரொட்டேஷன் வந்து நான் வந்து ஹர்திக் பாண்டியா ஹேட்டரா நான் இது எதுவுமே நான் சொல்லல. ஒரு மும்பை ஃபேனா சொல்றேன். எனக்கு முடியல, அந்த டீமை பார்த்து வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு அண்ணாலாம் வந்து சொன்னாரு, ஹர்திக் பாண்டியா பத்தி ஒரு வீடியோ போடுங்கடா அப்படின்னு சொன்னாரு. அவர் தனியா நம்ம வீடியோ போட முடியல. அதனால இந்த வீடியோலயே வந்துட்டு நான் அவன்கிட்ட கேட்கிறேன், இதெல்லாம் பத்தி நம்ம என்ன சொல்றது? இல்ல கண்டிப்பா நீ சொன்னது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு டீம் வின் பண்றதுக்கு அந்த கேப்டனோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே முக்கியம். நீ இப்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பஞ்சாப் கிங்ஸ் டாப்ல இருக்க பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தா ஸ்ரேஷ் ஐயர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்சிபி எடுத்து பார்த்தா ரஜத் பட்டிதார் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் கரியர் பீக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரியன் பராக் ஓரளவுக்கு அடிக்காரு. பட் ஆனா ஃபீல்ட்ல கொஞ்சம் எந்தூசியாஸ்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் வந்து பார்த்தோம்னா இஷான் கிஷன் இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனா எந்தெந்த டீம்ஸ்லாம் அவங்க கேப்டன் சரியா பண்ணலையோ அவங்களாம் கீழே இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் அவங்களோட ருத்ராஜ் கெய்க்வாட், மும்பையோட ஹர்திக் பாண்டியா. ஸோ இவங்கெல்லாம் ஏன் லீஸ்ட்ல இருக்காங்கன்னா அவங்க கேப்டன் பெர்ஃபார்மும் பண்ணல, கேப்டன்சியும் சரியா பண்ணல. இந்த ரெண்டுமே ஒரு காரணம். நான் இன்னொரு விஷயம் நீ இதுல சொன்னல விஜய், நான் இதுக்கு இன்னொன்னே ஒண்ணு சொல்றேன். ரோஹித் சர்மா வந்து லாஸ்டா ஐபிஎல் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. நான் ரோஹித் சர்மா ஃபேன் தான், உனக்கே தெரியும். ரோஹித் சர்மா கண்ணினே சொல்லலாம். இல்ல இல்ல, ஆனா அது வந்து அது வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா அவர் வந்து மற்ற சீசன்ல அடிச்சு ஒரு சீசன் அடிக்கலாம் நம்ம ஒத்துக்கலாம். பட் ஆனா ஒரு சீசன் அவர் இவ்வளவு தான் அடிப்பாராம். பட் ஆனா 300 to 400 அடிச்சிருவாரு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் சீசன்ல. அதுதான் விஜய். அதனால அவரை பெருசா பிளேம் பண்றது முடியாது நம்மளால. நான் அதுதான் சொல்றேன். ரோஹித் சர்மா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாட்டினாலும் அவரோட கேப்டன்சி வந்து அந்த இடத்துல நிக்கும். ஒண்ணுமே இல்ல. நம்ம 2017 ஃபைனல்லாம் நம்ம யோசிச்சு பாரு. யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே மும்பை தான் ஜெயிக்கும் அப்படின்னு? 5 வருஷம் 5 கப்பு, 5 கப்பு அடிச்சிருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன டீம் வந்து அவர் கண்ணு முன்னாடியே சில்லி சில்லியா உடைஞ்சு போயிருக்கு. நீ அவங்களோட ஒரு இதே இல்ல, ஒற்றுமையே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம சூரியகுமார் யாதவ்
பெர்ஃபார்மே பண்ணல. வராரு பபிள்காம் போட்டு வராரு, 2 பால் பிடிக்கிறாரு, அது அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. இல்ல அப்படின்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. அவர் வந்து பேசுறதே வந்துட்டு 2 for 2ல இருந்தாலும் வந்து ஒரு 4ஓ ஒரு 6ஓ அவரால் அடிக்க முடியும். போன மேட்சே பார்த்தோம் அப்படின்னா அவரோட ட்ரேட்மார்க் ஷாட்டான அந்த சப்ளா ஷாட் அத கூட அவரால் அவ்வளவுக்கா அடிக்க முடியல. அந்த பால் வந்து வயித்துல அடி வாங்கி பேட்டை தூக்கி போட்டு போறாரு. அவரால் என்ன அவர் வந்து கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அவர் ஃபார்ம்ல இல்ல. மேபி ஒரு 1 ஆர் 2 மேட்ச் அவருக்கு ரெஸ்ட் குடுக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது விஜய். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது சூரியகுமார், நீ அதை பத்தி பேசுற இந்த டீமே ஓரளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. ரைட் ஃப்ரம் தி ஓப்பனர் கிளினிகா கேஸ் ஓகே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரோஹித் இல்லாதனால அந்த ஓப்பனிங் ஸ்லாட் செட் ஆகல. திலக் வர்மா அந்த ஒரு மேட்ச் தவிர வேற எந்த மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு மேட்ச் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு, ஆனால் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. சூரியகுமார் யாதவ் நீ சொன்ன மாதிரி பபுல்காம் போறாரு வராரு போறாரு, என்ன பண்றாருன்னே தெரியல. ஜஸ்பின் பும்ரா எக்கனாமிக்கலா போட்டுட்டு இருக்காரு, விக்கெட் இருந்தாரு, ஆனால் விக்கெட் எடுத்து இருக்கும். ஆனா அவருமே வந்து அந்த ஃபார்ம்ல இப்போ இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். போல்ட்டும் அடி வாங்கினாரு. ஸோ இந்த டீம் வந்து முதல்ல இந்த கேப்டன்சி நம்ம எல்லாமே இந்த கேப்டன்சிக்குள்ள தான் அடங்கும் பிரவீன். இதை பத்தி பேசணும்னா அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம கேப்டன்சி மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரு தான் வந்து கோப்பப் பண்ணி கொண்டு போகணும் இந்த டீமை. ஸோ அதனால எல்லாருமே இந்த கேப்டன்சி கீழே தான் ஸ்டிக் ஆன் ஆயிருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இருக்கிறது எல்லாமே ஒரு பிக் நேம்ஸ். ஒரு மிச் சாண்ட்னரா இருக்கட்டும், அவர் வந்து இவர் கேப்டன், நியூசிலாந்து கேப்டன். அதுக்கப்புறம் பினிடிகால இருக்கட்டும், அவரும் ஒரு கேப்டன் கான்டென்ட். அதுக்கப்புறம் ஸ்கை நம்மளோட கேப்டன், ரோஹித் நம்ம எக்ஸ் கேப்டன். அப்படின்றதுனால இந்த பிக் நேம்ஸா இருக்கிறதுனால ஒருவேளை இவங்களுக்குள்ள செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அது நமக்கு தெரியல. அது வந்து அந்த டீமே ஃபைண்ட் அவுட் பண்ணதான் உண்டு. விஜய் நான் நிறைய இடத்துல நோட் பண்ணேன். ஹர்திக் பாண்டியா வந்து ஜிடிக்கு கப் அடிச்சு கொடுத்தாரு. ஒரு 2வது இதுல வந்துட்டு ரன்னர் அப்பா இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல நான் நான் இது வந்து ஹர்திக் பாண்டியாவை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல. ஆனா அந்த இடத்துல வந்து ஆஷிஷ் நெஹ்ரா வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபீல்ட்ல ரொம்ப இதா இருந்தாரு. லைக் இப்போ ஏதாவது மிஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் டக் அவுட்ல இருந்து கிரவுண்டுக்கே வந்துருவாரு. வந்து பவுண்டரி லைன்ல ஒவ்வொரு பவுலர்ட்டையும் தனித்தனியா பேசுவாரு. அந்த மாதிரி மும்பைல யாருமே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்துட்டு அதை வந்து கரெக்டா இது பண்ணி நம்ம தான் கொண்டு போகணும் அப்படிங்கறதுனால ஹர்திக் பாண்டியாக்கு அது ஏதாவது இதா இருக்குமா விஜய்? மேபி இருக்கலாம். நம்ம வந்து நம்ம எடுத்து போயிட்டு நீ இந்த ஜிடி 2 வருஷம் சொன்ன நீ வின்னிங் அடிச்சதும் ஃபைனல் கொண்டு போனதும் அப்பயிலேயும் வந்து பார்த்தோன்னா அங்க பிக் நேம்ஸ் இருந்தாங்க ஜிடி டீம்ல. ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், சுப்மன் கில்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சாய் இருந்தாரு, ஷமி இருந்தாரு, ரஷீத் கான் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி பிக் நேம்ஸ் அப்பவே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அஜிஷ் நேரா பேக் பண்ணாரு. அப்போ இதுவும் அதே மாதிரி ஒரு பிக் நேம்ஸ் உள்ள இருந்த டீம். இப்பவும் வந்து ஆஷிஷ் நேரா மாதிரி நம்ம ஹேமதனி இப்ப நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி பண்றத. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃபோ ஒரு கோச்சோ வந்து ஃப்ரண்ட் லைன்ல நின்று ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா வில் டூ பெட்டர் அப்படின்னு என்னோட கருத்து. பார்க்கலாம் நாளைக்காவது வின் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு. எஸ்ஆர்ஹெச்ச பத்தி ஏதாவது உன்னோட கருத்து ஏதாவது பார்க்கலாம். இருக்கா விஜய்? அப்படியே நம்ம வந்து எஸ்ஆர்எஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அவங்க பவுலிங் லைனை பத்தி பேசிட்டோம். இந்த மதுஷான்கா வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த டீமுக்கு. ஏன்னா ஈஷான் மலிங்கா லீட் பண்றாரு அவங்களோட பேஸ் பவுலிங்க. பேட் கமின்ஸ் வந்துட்டாரு. அதனால மதுஷான்காக்கு இடம் இருக்காது. வேணா நம்ம வந்து ஈஷான் மலிங்கா ஏதாவது இன்ஜுரினா வேணா ஹெல்ப் பண்ணிக்கலாம். அவர் கூட சேர்ந்து சாகிப் ஹுசைன் இருக்காரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ வந்து நான் கேள்விப்பட்டேன், கமெண்ட்ரியில சொன்னாங்க பிரவீன், ஒரு 10 ஸ்பீடு கிலோமீட்டர்ஸ் ரன் என்னமா பண்ணிருக்காரு. இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 1 வீக்ல அதுவும் சூப்பர்வா வேற போயிருக்காரு. மாதிரி அது நல்ல ஒரு வேற மாதிரி ஒரு நியூஸ். ஸ்டீம் எல்லாமே சூப்பரா போடுறாரு. எஸ் கண்டிப்பா. அதனால பேட்டிங் பத்தி நம்ம இந்த டீம் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஸோ அதனால எதை பத்தி பேச எனக்கு பெருசா இல்லை பிரவீன். ஏன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா போகுது. பேட் கமின்ஸும் டீமுக்கு வந்துட்டாரு. அதனால அவங்களுக்கு வந்து இந்த பெருசா அந்த அந்த அடி எதுவும் இந்த வரைக்கும் படல. ஏன்னா சிஎஸ்கேல விட்ட மேட்சை இழுத்து பிடிக்கிறாங்க. சைலண்டா அப்படியே டேபிள் டாப் வந்துட்டாங்க, 3க்கு வந்துட்டாங்க. நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் மேல கூட போக வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் விஜய். நம்ம ஒண்ணே ஒண்ணு நோட் பண்ணி பாரேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 2026ல மிடில் ஆர்டர் நல்லா இருக்கிற டீம்ல எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்சிபி மட்டும்தான். எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி பஞ்சாப் வேணா கொஞ்சம் எடுத்துக்கலாம். பஞ்சாபுக்கு மிடில் ஆர்டர் பெருசா டெஸ்ட் ஆகல. எஸ்ஆர்ஹெச்சா இருக்கட்டும் ஆர்சிபியா இருக்கட்டும் 2 டீம் தான் எனக்கு தெரிஞ்சு மிடில் ஆர்டர் சூப்பரா இருக்கு. சூப்பர்வா இருக்காங்க. இப்ப பேட் கமின்ஸ் வந்தது அதான் சொல்றேன். ஆர்டர் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. கண்டிப்பா. ஒரு மிடில் ஆர்டர்ல அவரு பேட் கமின்ஸ் வருவாரு, என்கேஆர் கீழே வருவாரு.
அதுக்கப்புறம் இந்த சலிவரமா கீழே ஆட வைக்கலாம். அடிவரமா இருக்காரு கீழே. நம்ம சொல்லிட்டு மேட்ச் அண்ட் கிளாசன் மேட்ச் பே பெர்ஃபார்ம் ஃபார்ம்ல இருக்காரப்பா. இருக்காரு. அதான் மேட்ச் அண்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிளைண்டரும் ஆட முடியுது. அந்த பேஸை எடுத்துட்டு போறது, அந்த அந்த ஃபேஸ் அப்படியே கொண்டு ஸ்லோவா எடுத்து போறது கேம் ஆடுறாரு. ஸோ அதனால இந்த டீமுக்கு ஓப்பனிங்ல இருந்து மிடில் ஆர்டர்ல இருந்து லோயர் மிடில் ஆர்டர் பிளஸ் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே ஒரு மாதிரி செட்டா இருக்கு. ஈஷான் கிஷன் நல்லா நல்லா வரும் அப்படின்றத உன்னோட தாட்ஸ். கண்டிப்பா விஜய். அவங்களோட ஒரே ஒரு இது என்னன்னா, ஹெட் மட்டும் தான் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காரு. அவரும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா சரியான டீமா இருக்கும். கிளாசனை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். போன சீசன் வரைக்கும் அவர் வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு தான் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அவரால் 200 பிளஸ் அழகா 200 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல கண்டிப்பா விளாண்டுட்டே இருக்க முடியும். ஆனா இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி விக்கெட் போச்சுன்னா அந்த இன்னிங்ஸ் அவ்வளவு அழகா பில்ட் பண்ணி கடைசி வரைக்கும் நின்று சூப்பரா கொண்டு போறாரு. அதனாலதான் அவர் வந்துட்டு ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்லயும் இருக்காரு. நம்பர் 2லயும் நம்பர் 3லயும் இருக்காரு. கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும் விஜய். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன பண்றாருன்னு. ஆமா. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் வந்து கீ பிளேயர்ஸ் பத்தி போயிடலாம் பிரவீன். ஆக்சுவலா நம்ம எப்பவும் பண்ற மாதிரி ரெண்டு டீம்ல இருந்து ஒரு பேட்டர் ஒரு பவுலர் வந்து பிக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து சொல்றேன். எஸ்ஆர்ஹெச்ல வந்துட்டு நாளைக்கு வாங்கடே, இஷான் கிஷன் ஆல்ரெடி மும்பைல விளாண்டுருக்காரு. அவருக்கு வந்து எல்லாமே அந்த கிரவுண்டை பத்தி தெரியுங்கிறதுனால எஸ்ஆர் கட்சிக்கு நான் வந்துட்டு இஷான் கிஷன் சொல்றேன் பேட்ஸ்மேனா. ஓகே. அப்புறம் பவுலரா வந்துட்டு நான் பேட் கமிங்ஸ் சொல்றேன். போன மேட்சே வந்துட்டு சூப்பரா பவுலிங் போட்டாரு. அவர் மட்டும் தான் கொஞ்சம் எக்கனாமிக்ல இருந்தாரு. அவர்னாலதான் அந்த ஸ்கோர் வந்து ராஜஸ்தான் கூட அவ்வளோ கம்மியாச்சு. ஸோ மறுபடியும் அடுத்த மேட்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியே மும்பை போனோம் அப்படின்னா நான் பவுலிங்ல நாளைக்கு பும்ரா ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரோ, விக்கெட் எடுப்பாரோ மறுபடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. பேட்டிங் போனோம் அப்படின்னா ரோஹித் சர்மா எனக்கு எதுமோ நாளைக்கு வராரு திரும்ப. அதனால ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்கேஸ் ரோஹித் சர்மா விளாடல அப்படின்னா திலக் வர்மா மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோட கீ பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா எஸ்ஆர்எச்ல கண்டிப்பா அபிஷேக் சர்மா தான். ஏன்னா சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்டா பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. திருப்பி ஃபார்முக்கு வராரு. வைபவ் சூரியவன்சியவா கொண்டு வரீங்க இந்தியன் டீமுக்கு, நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாக்கு ஆடிட்டு இருக்காரு. அண்ட் பவுலர் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா சாகிப் ஹுசைன் தான். சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பீகாரோட ரபடம் அழைக்கப்படுற சாகிப் ஹுசைன் தான் என்னோட கீ பிளேயர், கீ பவுலர். அண்ட் எம்ஐல பார்க்கும்போது என்னோட பேட்டிங்ல வந்து கண்டிப்பா பினிடி காட்டான். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதே வான்கிரேல தான் செஞ்சுரி அடிச்சாரு. ஓகே, லூசிங் டாஸ்ல வந்துச்சு, பட் இருந்தாலும் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. பவுலிங்ல அக்சஸ் சொல்ற மாதிரி யார்கிட்ட கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க, பும்ரா இருக்கிற டீம்ல வேற யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது. பும்ரா இருக்கும்போது கண்டிப்பா பும்ரா தான். ஓகே, யாருன்னு பார்க்கலாம். வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கீ பிளேயர்ஸ் யாரு? ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி வந்து நிறைய பேர் மாத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நல்லா தான் பண்றாரா, இல்ல டீம் வந்து கோப்பப் பண்ணுமா இருக்கு அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா பிரவீன், மேட்ச் ப்ரெடிக்ஷனை சொல்லிட்டு நம்ம வந்து அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹ் ஒரு ஃபேனா நான் சொல்றேன் விஜய். கண்டிப்பா நாளைக்கு எம்ஐ ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நான் எம்ஐ பக்கம் போறேன். ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு வந்து நான் எஸ்ஆர்எஸ் தான் சொல்லுவேன். எனக்கு கரண்ட் ஃபார்ம் வச்சு சொல்றேன். ஆன் பேப்பர்னு பார்க்கும்போது கண்டிப்பா மும்பை வந்து அந்த கடப்பாறை அதெல்லாம் நம்ம காலங்கமா சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரீசெண்டா எஸ்ஆர்எச் குரூசிங் அவங்க வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்பர் 1ல இருந்து 12 வரைக்கும். ஸோ அதனால எஸ்ஆர்எச் 60-40 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ யாருன்றதை நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எஸ்ஆர்எச் ஃபேன் தான் ஆரஞ்சு கலர் காமெண்ட்டும் ஹார்ட்டும், மும்பை ஃபேனா இருந்தா ப்ளூ கலர் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்றதை நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நானும் பிரவீனும் உங்களை அடுத்த பிரிவினோ சந்திக்கிறோம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் மீ விஜய். பாய்.